இவ்வளோ குண்டாக இருக்கிறா, இவளுக்கு எப்படி குழந்த பிறக்க போகுது, இன்னும் ஒன்றுமே இல்லை அப்படின்லாம் பேசியிருக்காங்க. அந்த 16 வயசு அந்த கல்யாணம் அந்த டைமில் எவ்வளோ வெயிட் இருந்தீங்க? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி ஒரு 65-70 கிலோ இருந்தேன். அந்த வயசுலேயே 70 கிலோ இருந்திருக்கீங்க. சுற்றி எல்லாரும் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க குண்டா? ஆமாம், நேராக பின்னாடியும் பேசினாங்க. அப்புறம் பார்த்தா நேராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் திடீர்னு வந்து இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்னு சொன்ன உடனே எல்லாம் கொஞ்சம் கேரிங்காக எல்லாம் பார்த்துக்கினாங்க. எத்தனை வயசில் வந்து ஃபஸ்ட்டு பேபி உங்களுக்கு? 21 வயசில், 20 வயசு 21 வயசில் பிறந்தோம் தம்பி. உங்களுக்கு தெரிஞ்சதா நம்ம கன்சீவாக இருக்கும் அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சதா? அப்போது கொஞ்சம் நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் ஆக்டிவாக ஜாஸ்தியாக இருந்தேன். எப்படின்னா யாருக்குன்னா எதுனா ஒன்றுனா உடனே போயிடுவேன். திட்டுறாங்க எதுனா சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டேன், உடனே போயிடுவேன். அந்த 4 வருஷத்துக்குள்ளே நிறைய விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன். யாருன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் உடனே அவங்கள போய் பார்க்குறது, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நம்ம போய் வாங்கி கொடுக்கறது. அவங்களுக்கு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருந்தவங்களுக்கு டெலிவரி ஆனால் கூட அது பால் மாறாமல் போயிடுவேன். அது எப்படின்னா எதுன்னா பார்க்க மாட்டேன், போயிடுவேன். அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுவாங்கள்ல, அது திமிரு பிடிச்சது இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் இருந்து பண்ணேன். அதெல்லாம் அப்போ கற்றுக்கினது. திடீர்னு ஒரு நாளைக்கு நம்மளுக்குன்னு அது வரும்போது நம்ம தான் அதை சேஃப்டியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேரிங் எடுத்து. நீங்கள் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் அம்மா முகத்தை பார்த்ததே கிடையாது. அம்மா இல்லாதப்போ அந்த இடத்த யாராவது நிரப்பணும் அப்படின்னு உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்கள் அம்மா இல்லாத இடத்த நிரப்பினாரா? உங்களுக்கு எல்லாமே பண்ணினாரா? அந்த இடத்தெல்லாம் யாருமே நிரப்ப முடியாதுங்க. அம்மா ஸ்பெஷல். நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு அம்மா இல்லை, அவ்வளோதான். ஆனால் உலகத்தில் இல்லை, ஆனால் நம்ம கூட இருக்காங்க. யாருன்னா ஒரு ரூபத்தில் வந்து இருப்பாங்க. அது ஒன்று தான் இன்னி வரைக்கும் எனக்கு போயிட்டுருக்கு என் லைஃப்பில். எனக்கு இருக்காங்க, என் கூட இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் என்னை எடுத்துகிட்டு வரவங்க உயிரோடு இருந்தால் கூட இவ்வளோ கேரிங்காக இவ்வளோ இதுவாக பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் என் கூட இருக்காங்க. அது ஒரு இது என்னோடய மைண்டில் நான் அதை செட் பண்ணி வச்சுருக்கேன். கோபம் வந்தாலும் அவங்கள தான் திட்டுவேன், சந்தோஷம் வந்தாலும் அவங்கள தான் சொல்லுவேன். எது நடந்தாலும் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு மெசேஜ். அம்மா ஓகேம்மா, பரவாயில்லம்மா. எங்கன்னா போய் சண்டை போட்டால் கூட அவங்கள தான் நினைப்போம்மா, இந்த இடத்துலேருந்து என்ன எஸ்கேப் பண்ணுங்கம்மா அப்படின்னு எதுனா ஒன்று எனக்குள்ளே அந்த இது ஒரு பேசி வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஒரு 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 16 வயசுலேயே ஒருத்தரை கல்யாணம் பண்ணி பாட்டிக்கிட்டே வளர்ந்து படிப்பு பார்க்கல, சின்ன வயசுலேயே வீட்டு வேலைக்கெல்லாம் போயிருக்கீங்க. எந்த இடத்துலையாவது யோசிச்சிருக்கீங்களா நம்மளுக்கு அம்மா இருந்திருந்தா நம்மளை இப்படி விட்டுருக்க மாட்டாங்க அப்படின்னு ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? இப்போ வந்து ஒரு 4 வருஷமாக யோசிச்சிருக்கிறேன். இப்போ தான். இதுக்கு முன்னாடி இந்த தாட் என்னென்னா, நான் தனியாக இருந்த மாதிரி என் பசங்க இருக்கக்கூடாது, சரிங்களா? என்ன நடந்தாலும் என்ன இது பண்ணாலும் என் பசங்களுக்கு நான் தான், எனக்கு அவங்க தான். அந்த ஒரு முடிவில் எப்பயுமே இருப்பேன். அவங்க என்ன ஒன்றா பண்ணிட்டோங்க, அவங்க என்ன ஒன்றா செய்யட்டும், அவங்க லைஃபு நான் கரெக்டாக எடுத்துன்னு போய் நான் சந்திக்கக்கூடாதது, நான் சந்தோஷப்படாத விஷயம், எனக்கு கிடைக்காத விஷயம் எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு, நிறைய இல்லைனாலும் கொஞ்ச நாச்சும் அவங்களுக்கு நான் செஞ்சிடணும். ஏன் அப்படி ஒரு எண்ணம் வந்தது உங்களுக்கு? ஏன்னா எனக்கு எதுவுமே கிடைக்கலங்க, அதனால தான்.